விஜய் காவேரியை காணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருக்காரு. எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், காவேரி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் அதை கேட்டோன்னே தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன விஜய் சொல்கிற, நேற்று ஏதாவது திட்டினியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நேற்று நான் திட்டினேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணேன், இதெல்லாம் நீ பண்ணது தப்பு தான், நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காவேரி, நான் வீட்டு விட்டு போகட்டுமான்னு சொன்னாங்க. போ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நடந்த எல்லாத்தையுமே விஜய் தாத்தா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன் விஜய் இப்படி பேசின நீ, அந்த பொண்ணு நம்மளோட நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்கு, அது குடும்பமாக தான் நம்மளை நினச்சிருக்கு, அதனால தான் கண்டிப்பாக காவேரி பண்ணதில் ஏதோ நல்லது இருக்குதா எனக்கு தோணுது, நீ போயிட்டு எப்படியாவது காவேரியோட தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே போகிறாரு, காவேரியோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. எதாவது குடிக்கிறீங்களா, இல்லை இல்லை வேண்டாம், நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இவர் ஏன் வந்தார்னே தெரியல, எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே போகிறாரு. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, காவேரியை பொறுத்த வரைக்கும் இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, கொடைக்கானலில் தான் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் கொடைக்கானலில் போய் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக காவேரியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் யோசிக்கிறாரு. காவேரி, உன்னை நான் தெரியாமல் திட்டிட்டேன், இப்போ தான் உன்னோட அருமை என்னன்னு எனக்கு தெரியுது, நீ இல்லாத எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எங்கே இருக்க காவேரி, எப்படியாவது வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போயிட்டே இருக்காரு. தாத்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படியாவது விஜய் வந்து காவேரியை கண்டுபிடிச்சிடணும், அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் எனக்கு தோணுது, எனக்கு காவேரியை பற்றி நல்லா தெரியும், நானும் இந்த நேரத்தில் கோவப்பட்டுட்டேன், அதனால தான் காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அஜயோட அப்பா யோசிக்கிறாரு. அஜய், உன்னோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா, இவங்கக்கிட்ட சொல்லி எல்லாரும் சேர்த்து கல்யாணம் பண்ணால் நடக்கவே நடக்காது, நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னையும் ராகினியும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.